ஹே எவ்ரிவன், ஈஸி டெக்னிக்கில் கர்க்ரீஸ் யூஸ் பண்ணி ஐ மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியோட ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக க்ரோ ஆகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஃப்ளாட்டாக க்ரோ ஆகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நேச்சுரலான ஆம்ப்ரே ஐப்ரோ கிடைக்கும். ஐப்ரோ கன்சீல் பண்ணுறதுக்காக டர்மா கன்சீலர் பேலட்லேருந்து ஸ்கின்னோட ஃபேட் டவுன் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஐஷேடோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்டர் கார்னர்லேருந்து ஐஷேடோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதோட டார்க் ஷேட் எடுத்து ரெண்டு மர்ஜ் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். கட் க்ரீஸ் பண்ணுறதுக்காக டர்மாவோட கன்சீல் பேலட்லேருந்து ஸ்கின்னோட லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணி கட் க்ரீஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதை கோல்டன் ஷிம்மர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஷிம்மர் உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க. சேம் டெக்னிக் நெக்ஸ்ட் ஐக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐஸை ஓப்பன் பண்ண சொல்லி அவுட்டர் கார்னர்லேருந்து லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்னர் கார்னர் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக ஒரு வி ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே மேல் லைனை ஷார்ப் கொடுத்துட்டு அடுத்து கீழ் லைனை வி ஷேப்பில் கொண்டு வாங்க. சேம் லைனரை வாட்டர் லைனையும் ஃபில் பண்ணியிருக்கு. மெரூன் ஷேடை பிளாக் ஷேடோட பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.